பொழைச்சு கிடக்கலாம்னு சொல்லி பிள்ளைகளை பயமுறுத்தாதீங்க. பொழைச்சு கிடக்குன்னா எப்படி வேணாலும் பொழைச்சு கிடக்கலாம். ஈவன் த டெட் ஃபிஷ் கோஸ் அகெயின்ஸ்ட் த வாட்டர். டெட் ஃபிஷ் கூட செத்து போன மீன் கூட தண்ணி போகிற போக்கில் போயிடும். உயிருள்ள மீன் தான் அலைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கும். நீ உயிருள்ள மீன் கல்வி என்ற ஆயுதத்தை கையில் நீ வைத்துக் கொண்டு இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த திறனை ஒருமுகப்படுத்துங்க. அவருக்கு அதுதான் பிரச்சனை. இப்போ இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்த ஒருவன் முனைகிறான். ஏன்னா உலகம் அப்படி தானே இருக்கு. ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு முன்னை விட கூடுதலாக இப்போது கிடைத்திருக்கிறது. முன்னாலெல்லாம் ஒரு 50 பசங்க 20 பசங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தர் நல்லா பாடுவான், எவனோ ஒருத்தர் நல்லா ஆடுவான், ஒருத்தர் கவிதை எழுதுவான், ஒருத்தர் நல்லா பேசுவான், மற்றவெல்லாம் அவனை ஒத்துக்குவான். இன்றைக்கெல்லாம் அப்பெல்லாம் ஒத்துக்க முடியாது. நானும் முன்ன வருவேன், அதுதான் நல்ல முயற்சியும் கூட. அப்போ என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வளோ சோஷியல் மீடியா எனக்கு வந்துருச்சு. ஏதோ ஒரு வகையில் நான் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறான். நீங்கள் அங்கீகரிக்கலைனா நான் வேற மாதிரி என்னை அங்கீகரிக்க வைக்க பார்ப்பேன். நீ என்னை ஒத்துக்கலைல உனக்கு எதிராக இப்போ தட்ஸ் அ ரிபல்லியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவான். அது ஒரு குழப்பமான மனசு தான். முதல்ல அது